இலங்கையின் கிழக்கே மட்டக்களப்பில் நேற்று இரவு எருமை மாடு ஒன்று ஊருக்குள் புகுந்து மக்கள் மீது வெறித்தனமாக தாக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த எருமை மாட்டின் அட்டகாசத்தால் 2 பெண்கள் பாதிக்கப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நேற்றிரவு வியாழக்கிழமை 11 மணியளவில் காத்தான்குடி கடற்கரை பகுதியில் திடீரென்று வந்த எருமை மாடு ஒன்று அங்கு நின்ற பெண் ஒருவரை இடித்து கொம்பால் குத்திவிட்டு ஓடியுள்ளது. அதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் இடித்து சேதப்படுத்திவிட்டு ஓடியுள்ளது. அதன் பின்னர் அப்ரார் நகர் ஊடாக சென்று வீடு ஒன்றினுள் புகுந்து அட்டகாசம் செய்துள்ளது. இதன்போது அங்கு இருந்த வயோதிப பெண் ஒருவரையும் இடித்து குத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு ஒன்று கூடிய பிரதேச இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களால் குறித்த எருமை மாடு சுற்றி வளைக்கப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 2 பெண்களும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெண்ணப்புவ பகுதியில் உள்ள குப்பை தொட்டியிலிருந்து வர்த்தகர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெண்ணப்புவ மாரவில பகுதியைச் சேர்ந்த குறித்த வர்த்தகரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அவருடைய வாகனத்துடன் காணாமல் போயிருந்த நிலையில் அவரது சடலம் இவ்வாறு குப்பை தொட்டியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவரது வாகனம் ஒரு வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வீட்டில் உள்ள நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வெண்ணப்புவ சிரிகம்போல பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் உடலம் காணப்பட்டமை தெரிய வந்துள்ளது. கடந்த 30ஆம் தேதி இரவு குறித்த வர்த்தகர் தனது 5 நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும், அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.